என்ன பிரச்சனை, அதை எப்படி கையாளுவது, இதெல்லாமே. இதுல உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, நாமினேஷன் ஒன்று இருக்கா, வங்கிகள்ல இருக்கு, எல்ஐசியில இருக்கு, ஏகப்பட்ட நுட்பம் இருக்குதுல. நாமினேட் பண்ணிட்டு அவருக்கு அந்த காசு கொடுக்கணுமா, சட்டம் எங்க சொல்லுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பாவம், ஏன்னா இங்க வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டெபாசிட் தார் இறந்து வைப்பார், நாமினி வருவார், அவருக்கு எப்படி எல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத வழக்கு வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கடனுக்கு லோன் வாங்குறாங்க, கணவர் வாங்குறாரு, வீடெல்லாம் கட்டியாச்சு, பணத்தை கட்டிட்டு இருக்காங்க, கணவர் காலம் வைக்கிறாங்க, மனைவி பள்ளி ஆசிரியர், அந்த பள்ளி ஆசிரியர் அந்த இதை லோனை அப்படிதான் பே பண்றாங்க. இருந்து கையெழுத்து போட்டு செலுத்து ஒரு கையெழுத்து மனைவியின் பேர்லயே கணக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நகைக்க மட்டும் கேட்கிறாங்க, கடனெல்லாம் முடிச்சுட்டேன். இவர் இங்க உரையாடுறது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், பெரிய வாய்ப்பு. தயவு செய்து மொபைல் எல்லாம் பார்க்காம மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. ஒரு நாள் லீவு போனாலும் பரவாயில்ல, அவர் சொல்ற விஷயத்தை குறிப்பிட்டு நிச்சயம் உங்களுக்கு பயனா இருக்குன்னு என்னோட வேண்டுகோள். பாத்தீங்கன்னா அந்த ஜுவல்லரியை வாங்கணும், கடன் எல்லாம் செலுத்தியாச்சு. ஒவ்வொரு அவர் கணவர் இருக்கும் போதே பணம் செலுத்துறது பணம் செலுத்தியவர் கையெழுத்து ரசீது. பேங்க் என்ன பண்றாங்கன்னா, உங்க கணவர் தான் வரணும், எப்படி பாருங்க. அது கிடையாது பாருங்க. இந்த மாதிரி பேத்தட்டிக் சிச்சுவேஷன் பிரஸ்ட் கேன்சர் கவனிக்காம தேர்ட் டிகிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஈரோட்டில் இருக்கக்கூடிய இமயம் கேன்சர் சென்டர்ல மையத்துல டெர்மினல், அதாவது கடைசி கிராமம் அங்க வச்சிருக்காங்க, வச்சு காப்பாங்க. அங்க இருக்காங்க. அங்க இருந்து எனக்கு தொலைபேசியில நான் சாகரத்துக்குள்ள கண்ணுல பார்க்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு பேத்தட்டிக் கேஸ். ஸோ எனக்கு ஒரு கேஸ் எனக்கு ஐயோ என்ன தரணும், உடனே அதை பத்தி ரிசர்ச் பண்ணேன். இதுல என்ன ப்ராப்ளம் வருது, இது ஜனங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் பாருங்க. ஸோ அந்த கடைசியில் நான் வழக்கு தொடர்ந்து வழக்குக்கெல்லாம் போறேன். அந்த வங்கியோட இதோட போய் வச்சு சுப்பீரியர்ஸ் பேசி அவங்களுக்கு லீகல் சைட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த நிறைய அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வழக்குகளை சொல்லலாம், ஏராளமான வழக்குகள் நடத்தும். எந்த விதமான கட்டணமும் வாங்குறது 10 பைசா கூட 50 லட்சம் ரூபாய் தான் இழப்பீடு வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கு கட்டணம் எதுவும் வாங்குறது இல்லை, சொந்த செலவுல நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஈரோட்டில் நகராட்சிக்கு அடுத்தது நவபவன் ஒரு லாட்ஜிங் இருக்கும், மாடியில ஃபுல் டைம் ஆபீஸ் இருக்கு, அலுவலர் இருக்காங்க. இதுதான் இந்த இயக்கத்தை பத்தி நான் சொல்லணும். இந்த இயக்கம் வளர்ந்து எதுக்காகனா நான் சொன்ன 2 வேலை. ஒன்று, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. இந்த கூட்டத்தில் நான் கலந்துகிட்ட கூட்டத்தில் சந்தோஷமா நான் வரேன். இது மூலம் 4 பேர் சொல்லலாம், நமக்கு தெரிஞ்சு சொல்லலாம், அவங்க இன்புட் வாங்கிக்கலாம். இன்னைக்கு வந்ததுக்குள்ளே எனக்கு 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு பட்டா ரிலேட்டடு, இன்னொன்று வேற ஒரு ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்போம். எந்த துறை அதிகாரி மீட் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி பண்ணி கொடுப்போம். இது ஒரு பார்வை. ஒரு கன்சியூமர் அவேர்னஸ், இன்னும் விக்டிம் சொல்றோம் இல்லையா, பாதிக்கப்பட்ட நுகர்வோர் வரும்போது நம்ம அவர்களுக்கான பிரச்சனையை நம்ம தீர்த்து கொடுப்போம். நீங்க விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்ட வெப்சோடன்ட்ல பல் தேய்ச்சானா பொய் சொல்ல மாட்டேங்கிறான் விளம்பரம். இது மாத்திரம் உண்மையாக விசாரிக்கிறதுனால வெப்சோடன்ட்ல அவரே தேர்த்து விட்டுறாரு, திருப்பி சொல்லியா இல்லையா. சோ விளம்பரம் எதுவும் சொல்றது உண்மையே சொல்றதில்ல. இதை நம்பிதான் நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு சர்வீசஸ் வாங்கணும். சோ ஃபர்ஸ்ட் நுகர்வோரை யாரு அப்படின்னா 2ஆ பிரிக்கலாம். நுகர்வோரை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு பொருளை வாங்குபவர், இன்னொன்னு சேவையை பெறுபவர். சேவைனா எலக்ட்ரிசிட்டி, ட்ரெயின், பஸ், கல்வி, இதெல்லாம் சேவை. தொகை செலுத்தி நீங்க பெறக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், தொகை செலுத்தி நீங்க பயன்படுத்தக்கூடிய சேவைகளா இருக்கட்டும், நீங்க கன்சியூமர். இதுதான் கன்சியூமர் டெஃபினிஷன். இதுல ஏதாவது பிரச்சனைனா எங்க போகலாம், இதுதான் கன்சியூமர். அந்த வேலையை தான் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். எல்லாருக்கும் தெரியாது, எப்படி பண்ணணும் தெரியாது. இது 6 கோர்ட்டுக்கு நடக்கிறது, கோர்ட்டுக்கு யார் செலவு பண்றது, அதுதான் இல்லையா. கோர்ட்டுனால என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பணைய செலவு இல்லை. அதுக்காக தான் இந்த சட்டம் ஒரு வித்தியாசமான சட்டம். கோர்ட்டு ஃபீஸே கிடையாது. 5 லட்சம் ரூபாய் வரை கடைசியா வந்த சட்டத்தை திருத்தத்தின்படி 5 லட்சம் ரூபாய் வரை நீங்க வழக்கு மனு தாக்கல் செய்யறதுக்கு கோர்ட்டு ஃபீஸ் கிடையாது. 2வது, வக்கீல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது.
வக்கீல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பாதிக்கப்பட்ட நுகர்வோர் தானே போய் வழக்கை தொடரலாம். அது பெரிய ஹை கிளாஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ரெண்டாவது, இந்த ஃபார்மேட் தான் புகார் எழுதணும் கிடையாது. இந்த கோர்ட் ஆஃப் கோர்ட் செக்ஷன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு அதிகாரிக்கு எப்படி எழுதுறீங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு, அவர்கள் சமூகத்திற்கு எழுதணும். இப்பவும் அடிக்கடி நடக்கிறதுனால இப்பவும் அப்படி போட்டு எழுதுறீங்கல்ல, அதே மாதிரி ஒரு லெட்டர் வடிவத்தில் எழுதி புகார் அமைச்சாங்க கன்சூமர் கோர்ட். இப்ப என்ன எழுதுனா லேட்டஸ்டா 2019 சட்டம் வந்தது, இணையதள வழியாக புகாரை பதிவு பண்ணலாம். உங்க வீட்டுல இருந்துட்டு கன்சூமர் சட்டத்தின்படி உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை, வழக்கை நீங்க இணையதளம் வழியாக பதிவு செய்யலாம். உங்க புகாரை வாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, எதிர் மனுதாரர், அதாவது ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அது ஒரு பேங்கா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு நகை அடமான வச்ச ஒரு நிறுவனம் இருக்கலாம் இல்லைங்களா, இல்ல ஒரு பேருந்து உங்களை ஸ்டாப்ல இறக்கி விடாம இந்த ஸ்டாப்ல நிற்காதுன்னு சொல்றது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம். கல்லூரிகள்ல முறையற்ற கட்டணங்களை வாங்குறதா இருக்கலாம். இதெல்லாம் கொண்டு போடுறது. அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம வழக்கு தொடர்ந்தா எதிர் மனுதாரருக்கு நீதிமன்றத்திலிருந்து அவங்களுக்கு அந்த அறிவிப்பு போகும். உங்க பேர்ல இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்துட்டா 15 நாளைக்குள்ள நீங்க இதற்கு பதில் கொடுங்க. அவர் என்ன பண்ணுவாரு, 15 நாளைக்குள்ள அவர் பதில் கொடுப்பார். அது பேர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பேர். அவர் தானே பதில் கொடுக்கலாம் அல்லது வக்கீலை வச்சு பதில் கொடுக்கலாம். அந்த பதில் ரெண்டும் வந்தப்புறம் சம்மரி ட்ரையல், இது உடனே கூண்டில் ஏற்றி விசாரிக்கிறது சிவில் ப்ரொசீஜர்லாம் இல்லை. ஜெனரலா சிவில் ப்ரொசீஜர் தான் அந்த கோர்ட்ல ஃபாலோ பண்றோம்னாலும் நம்ம சிவில் நீதிமன்றங்கள்ல இருக்கிற மாதிரி நீங்க கூண்டுல போய் ஏன் அதெல்லாம் கிடையாது. சிம்பிளா பேஸ்ட் ஆன் த டாக்குமெண்ட்ஸ், நீங்க ஃபைல் பண்ணிருக்கிற டாக்குமெண்ட், உங்க பெட்டிஷன், அதை வச்சு கேஸ் ஆனது முடிவு பண்றாங்க. நீங்க இதுல நிறைய இருக்க இடைக்கால உத்தரவு வாங்க முடியும், நீங்க போய் நேரில் ஆஜராகி சொல்ல முடியும், கோர்ட்லயே நேரில் விசாரிக்கலாம். இதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இருந்த போதிலும் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இந்த சட்டமானது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்னன்னா வெரி மச் சிம்பிளிஃபை. பாம்பரமும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் 1986 ராஜீவ் காந்தி இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2-3 அமெண்ட்மெண்ட் ஆச்சு. 2003 அமெண்ட்மெண்ட் ஆச்சு. இப்ப கடைசியில எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு 2019 புது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏற்றிருக்காங்க. ஏன் புதுசா ஏற்றினாங்க? திருத்தமே இல்லை. பழைய சட்டத்தெல்லாம் தூரம் போட்டு ரிப்பீல் பண்ணிட்டு நியூ ஆக்ட் ஹஸ் பீன் பாஸ்ட் இன் 2019. ஏன் புது சட்டமா பாஸ் பண்ணாங்க? இப்போ நுகர்வோர் வாங்குற முறை மாறிடுச்சு, பொருளை விற்கிற வழிமுறை மாறிடுச்சு. ஆன்லைன் செல் எடுத்துக்கிறீங்க, இப்படி தொடறீங்க, பொருளை ஆர்டர் பண்றீங்க, வீட்டுக்கு வந்துருது. ஸோ பையிங் செல்லிங் கலாச்சாரம் நுகர்வோர் கலாச்சாரம் மாறிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறுதல்கள்னா இன்புட் கொடுத்து இந்த 2019 இந்த சட்டமானது டோட்டலா மாத்திட்டாங்க. மாத்தினா அடிப்படை இதுதான். கோர்ட் ஃபீஸ்ங்கிறது 5 lakhs வரை கிடையாது. வழக்குகள் 90 நாட்களுக்குள்ள விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கணும். அதான் முக்கியம். நீங்க சிவில் கோர்ட்ல இருக்கிற மாதிரி வருஷக்கணக்கா ஒரு நம்பர் ஆனதுக்கு எவ்வளவு காலவாசம் தேவைப்படுது இல்லையா? அதுக்குள்ள இடைக்கால மனுக்களை போட்டு இழுத்தடிக்கிறதா போடுற மனுக்கள் தான் உண்டு. இங்க அப்படி இல்லை. ஸ்ட்ரைட்டாவே நம்ம வழக்கை எளிதாக கொண்டு போற அளவுக்கு நம்ம இந்த வழக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் அன்னைக்கு காலையில் நடந்த நிகழ்ச்சியில நான் அதை குறிச்சு வச்சேன். என்னன்னு கேட்டா, இந்த ஆர்டிஐ பத்தி கொஞ்சம் பேர் பேசிட்டு இருந்தாங்க. இங்க கூட ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் நம்ம வள்ளி நாராயணன். ஆர்டிஐ நிறைய பேர் பயன்படுத்திருக்கீங்க இல்லையா? தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்திருக்கீங்க. அதுல 8 ஒரு பிரிவு இருந்தீங்க. தகவல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு 8 சோ இதை வச்சு தகவல் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அது ஒரு கிளாரிட்டி இல்லாத பிரிவு. தெளிவான கிளாரிட்டி இல்லை. இன்னொன்னு நம்ம வழக்குகளை வச்சுதான் பண்ண வேண்டியிருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல தரமாட்டேன்னு சொல்றது கிளாரிட்டி இல்லாம இருக்கு. நான் எதற்காக இந்த இதை இங்க புட்ஃபோர்த் பண்றேன்னா, நம்ம மாதிரி அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தேவையான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர The FTJ should be chopped off. நிறைய திருத்தங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். நீங்க தகவல் தர மாட்டேன்னு சொல்லும் போது எந்த கிளாஸ் அதுக்கு எதுக்காக வச்சாங்க? இந்த FTJ மிலிட்டரி பத்தி கேட்க வேண்டியது, துப்பாக்கி எத்தனை வச்சுக்க, குண்டு எத்தனை வச்சுக்க கேட்கறதெல்லாம் நேஷனல் டேஞ்சரஸ். அதனால கொடுக்க கூடாது, இதெல்லாம் கொடுக்க கூடாது. ஸ்டேட் பேங்க்ல கல்லாப்பட்டி எவ்வளவு பணம் இருக்கு, ஸோ இதெல்லாம் கொடுக்க கூடாது.
நாளைக்கு துப்பாக்கி எடுத்து போயிடுவாங்க. ஸோ அதுக்காக சில விசாரணை, ஒரு கைதியை விசாரிக்கிறாங்க. ஒரு ஆலையில வழக்கறிஞர்கள் மேடம் வந்திருந்தாங்க, ஹவுஸ் இந்தியாவா, அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது போலீஸை பத்தி குறிப்பிட்டாங்க, காவல்துறை பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் குறிப்பிட்டாங்க. இந்த பாயிண்ட் நான் குறிச்சு வச்சேன். இதை நம்ம மாற்றத்துக்கு நம்ம அமைப்பால முடியும், நம்ம நடவடிக்கை ஏன்னு கேட்டீங்கன்னா, சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முட்டி மோதி கடைசியில வழி இல்லை, நம்ம போலீஸ் எடுத்துட்டு போறோம். அங்க அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயலலிதா அம்மையார் போது உத்தரவு போட்டாங்க, எல்லாருக்கும் சேர் போடணும், உட்கார வைக்கணும். அது நடக்குது இன்னைக்கு. அது வேணா உங்களுக்கு ஒரு மாறுதல், எல்லாருக்கும் உட்கார சொல்லி கொடுறாங்க, சேர் போடுறது. ஆனா என்ன நடக்குது பாருங்க, கம்ப்ளைண்ட் கிராஷ் பண்றது, மரியாதை குறைவா நடத்துறது, தொலைச்சிட்டு வந்திருப்பான் அவனை வந்து தரக்குறைவாக நடத்துறது, கேவலமாக நடத்துறது, ஹியூமிலியேட் பண்றது. ஏண்டா போனோம்னு ஆயிடும், ஓடி போயிடும். அவன் புகாரை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றான், புகாரை பதிவு பண்றது இல்லை. இது நிறைய இருக்கு. எங்க வந்த எங்க மெம்பர் ஒரு சொத்து ரொம்ப வருஷமா இருக்கு, அந்த சொத்தோட வாங்கிட்டாங்க. ஒரிஜினல் பத்திரம் மாதிரி இங்க வருது, ரிஜிஸ்டார்ல பதிவு பண்ண போனா அவர் என்ன சொல்றாரு, ஒரிஜினல் பத்திரம் வரணும் இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்து அவங்க 90 நாள் கழிச்சு நாட் ட்ரேசபிள் கொடுப்பாங்க இல்லையா, தேடி வலைபேசி தேடின கண்டுபிடிப்பு இல்லாம இல்லையா, அந்த சான்றிதழை கொடுத்தா தான் நான் பதிவு பண்ணுவேன். அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு 6 மாசம் வருது. அதுக்கப்புறம் தான் எங்கிட்ட வருது. நேரம் ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சென்னைக்கு போய் பார்த்து அந்த ஆர்டரை மாத்திட்டாங்க. எனக்கு ரிஜிஸ்டார் எல்லாருமே தகவல் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய இதை கேட்கக்கூடாதுன்னு என்னைக்கோ, ஏன்னா நம்மளோட சஃபரிங் பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, அது விற்கணும்னு பாக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரிஜினல் பத்திரம் கிடைக்காம அந்த அம்மா எழுத்தடிச்சு, ஸோ இந்த மாதிரி நாட் ட்ரேசபிள் ரிப்போர்ட். இது ஒரு பக்கம், நீ ரிஜிஸ்டார் வந்து நாட்டு அந்த கடைசி பக்கத்தை கேட்காது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது தானே, உங்க ஆபீஸ்ல இருக்கிறது தானே, அதையும் என்ன கொடுத்துருங்க, நம்பரை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், உன் ஆபீஸ்ல நீ பாரு, உங்க டாக்குமெண்ட்டை பாரு, உன்னோட டாக்குமெண்ட் ரெக்கார்டை பாரு, உன்னோட ரூபாய் தேவை பாரு, என்னையே எடுத்து கொடுக்க சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூனால அதை பண்ணுவோம். இது அந்த பக்கம். இந்த பக்கம் வந்து காவல்துறையை பொறுத்தவரை புகாரை கொடுக்கும் போது வாங்கணும், நம்பர் பண்ணணும், விசாரிக்கணும். அது சிஎஸ்ஆர் நம்பர் போடு, மொட்டை நம்பர் போடு, எங்கேயோ ஒன்று போகணும். நம்ம கொடுத்ததுக்கே ரெக்கார்டு கிடையாது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா புகாரையே வாங்கிறது கிடையாது. நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் பல அலுவலகங்களுக்கு நான் போகும்போது நான் கன்சியூமர் ஆர்கனைசேஷன் சொல்லிக்க மாட்டேன், சொல்லிட்டு போக மாட்டேன். அப்பதான் நமக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். இது எனக்கு நடந்த கேஸ் கேட்கிறேன், சொல்றேன் பாருங்க. ஒரு தடவை நான் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணணும். அந்த 10 years 15 years 10 years ரினியூ பண்ணணும். ரினியூ பண்ணும் பார்க்கும்போது எப்பவுமே அந்த பாஸ்போர்ட் வந்து மஞ்சள் கவர்ல தான் போட்டு வச்சிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் கவர் மாதிரி இருக்கு, பாஸ்போர்ட்டை காணும். வீடு சொன்னா 1 மாசமா தேட்டேன். நீங்க வெளியே வெளியில எடுக்கல. நான் ஒரு தடவை பொண்ணை பார்க்கறதுக்கு ஆஸ்திரேலியா போயிட்டு வந்து நாங்க வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. ஒய்ஃபோட பாஸ்போர்ட் இருக்கு, என்னோட தான் காணும். வீடு தான் தேட்டேன். வீட்டுக்குள்ள தான் இருக்கு, ஆனா என்னால எடுக்க முடியல. சரி, கடைசி தான் பார்த்துட்டு அப்ப என்ன வழி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நாட் ட்ரேசபிள் சர்டிபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் டூப்ளிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ். அப்பதான் நான் திரும்ப வந்து விசா எடுத்து ஆஸ்திரேலியா போக முடியும். இந்த மாதிரி ஒரு சிக்கல். ஸோ கிடைக்கலன்னு முடிவு பண்ணிட்டேன், 1 மாசம் இருந்து தேட வேண்டாம் அப்படின்னு காவல்துறையில போனேன். கம்ப்ளைண்ட் எழுதிட்டேன், காவல்துறையில போனேன். காவல்துறை அந்த இன்ஸ்பெக்டர் லேடி ஒரு பாஸ்போர்ட்டை கூட உன்னாலன்னு சொல்லலை. என்னமோ என்னோட ஏஜ்னாலே என்னவோ தெரியல, எனக்கு அது பெரிய மரியாதை. உண்டாக முடியாதா? எனக்கு பெரிய பெரிய மரியாதை. போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வந்து சொல்லுவாங்க, லுக்கிங் அட் மை ஏஜ், அவங்க வந்து நான் ஒழுங்கா வச்சுக்க முடியாதா? பாஸ்போர்ட் எங்க தொலைச்சு போவீங்க, தொலைச்சுட்டு எங்க வந்து கலந்து இருப்பீங்க. உன் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வந்துட்டு, உன் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து போய் பாகிஸ்தான் கிட்ட இருக்காங்க, டெரரிஸ்டோட இருக்காங்க, நான் போய் என்னை தேட சொல்றியா? இந்த கம்பெனிலாம் நான் எடுக்கிறதே இல்லை. 2வது நாட் ரேசிங் சர்டிபிகேட்லாம் கொடுக்கறது, நாட் ரேசிங் சர்டிபிகேட்லாம் கொடுக்கறதே இல்லை. எப்படி பாருங்க, see it is your bound duty to give in case if you are not able to
கொடுத்தானே ஆகணும். இல்லைன்னா நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போறேன், ஆர்டர் போடுறேன், இங்க வாங்கிறேன். சோ எப்படி வந்து ஹவு தே ட்ரீட் பாருங்க. அதெல்லாம் நான் என்டர்டைனே பண்றது இல்லை, வாங்குறதே இல்லை. நான் ஒண்ணுமே பேசல, நான் இன்னும் சொல்லல. கடைசியா அந்த மாதிரி சொல்லிட்டு நான் டிஎஸ்பி கிட்ட 2 நாள் கழிச்சு நான் தேடிச்சோம், நான் பேசி சொல்றேன். So this is the status how a complainant is treated. இது வந்து இதுக்கு மாத்திரம் இல்லைங்க, ஜுவல்லரி கூட ஒரு சீனியர் அட்வொகேட் கேட்கிறோம், அவர் வீட்டுல ஹவுஸ் பிரேக்கிங் நடக்குது. கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் கேஷ் வச்சிருந்தாரு, அதை எடுத்துட்டாங்க. பவுன் பாத்தீங்கன்னா ஒரு 10-11 பவுன் இருந்தது வீட்டுல, அதையும் எடுத்துட்டாங்க. அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு நடந்தது அப்படியே எழுதிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, சார் இப்படி எல்லாம் எழுதாதீங்க, 3.5 பவுன் திருட்டு போச்சுன்னு எழுதுங்க, 45,000 ரூபாய் காணாம போச்சுன்னு எழுதுங்க. இது என்ன கேள்வி? சார் அதெல்லாம் கூட ஓகே சார். ஒண்ணு காரணமா பேரண்ட்ஸ் போய் எஃப்ஐஆர் போட்டாங்க, இல்ல யாருக்கு ஓடி போயிட்டாரோ அவரை மாதிரி பாருங்க. அந்த வார்த்தையெல்லாம் பண்ணோம் அவங்களே எவ்வளவு கொண்டு போய் வந்திருப்பாங்க இல்லையா? மேபி ரியலா மிஸ்ஸிங்கா இருக்கலாம், கடத்திட்டு போயிருக்கலாம். யாரோட ஓடி போயிட்டா நீ எப்படி சொல்லலாம்? இல்லை அந்த இப்போ முன்னால போலீஸ் காவல்துறை சீர்திருத்தம் பண்ணாங்க. இந்த மரியாதையா உட்கார வைக்கிறது, நாங்க பொங்க பேசுறது வந்துருக்கு. ஆனா இந்த வே இந்த கம்ப்ளைண்ட் ரிசீவிங் பண்றதுலையும் இந்த அணுகுமுறையிலையும் we have to modify. நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ all put together, there are good advocates, so we will all join together, we will write a letter. டிஜிபிக்கு ஒரு லெட்டர் எழுதணும். நிறைய மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களோட அனுபவத்தை எழுதுங்க. இந்த மாதிரி இருக்கு, ஏன் இந்த சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதுங்க. நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணுவேன், இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்க மாட்டேங்குது. இவங்க ஒண்ணு தேடி தந்திருக்காங்க. எத்தனை கேஸ் நீங்க தேடி தந்திருக்காங்க? பேசாம போக்குவரத்து காவல்துறை மாதம் வச்சுக்கிறது ஊட்டிடுங்களா, செலவாவது வேலை செய்யாம எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம எல்லாரும் சேருவோம், எல்லாரும் வந்து டிஜிபிக்கு ஒரு தனித்தனியாகவோ கூட்டாகவோ ஒரு கடிதம் எழுதுவோம். அந்த கடிதத்தின் மூலம் இதுல என்ன மாறுதல் கொண்டோம், அவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லி ட்ரீட். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதை எப்படி நம்பர் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும். ஆன்லைன்ல வந்தாலும் நீங்க 3 நாள் கழிச்சு 50,000 போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆன்லைன்ல வச்சு பண்றாங்க, விதாரத்தை போய் விட்ட வேண்டியிருக்கு. ஸோ இதை எப்படி பண்றது? சில கேசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பாண்டன்ட் சொல்லக்கூடிய புகார்தாரர் இருக்காரு, குற்றம் செஞ்சவர் அக்யூஸ்ட் இருக்காரு. அந்த அக்யூஸ்டுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க? பிகாஸ் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ். நீங்க நிற்பீங்க, அவர் உட்கார மணியில பார்த்துருக்காரு, எங்க நீதி கிடைக்கும்? அந்த சிஸ்டம் ஷுட் கோ. ஸோ இது வந்து நம்ம வந்து எனக்கு இது நான் என்னோட பேசுறதுக்கு முன்னால இந்த ஒரு விஷயத்தை முன்னால விதைக்கிறேன். நமக்கு விவாதிக்க இஃப் ரிக்வயர்ட் we have a joint sitting, எமினன்ட் பர்சன்ஸ் உட்காருவோம், உட்கார்ந்துட்டு how to craft, எப்படி இது மனுவாக தயாரிக்கும், எப்படி எந்த துறைக்கு யாருக்கிட்டலாம் இருக்கும், தேவையான ஒரு சென்னை அனுப்பி அது இதுக்கு வந்து ஒரு தடவை கொடுப்போம், செய்யறியா ரிட்டன் டைரக்ஷன்ஸ் கேட்போம், டெஃபினட்டா கிடைக்கும். ஸோ அதான் இது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். ஈவன் ஷி வாஸ் டெல்லிங் அபௌட் தி எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் கூட நம்பர்லாம் சொன்னாங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ ப்ராக்டிக்கலா நடக்குதான்னு பார்த்தா நடக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். அண்ட் கோயிங் பேக் டு கன்சியூமர் சப்ஜெக்ட், ஒன்று வந்து பொருளை வாங்குவது, அந்த பொருளை வாங்குறதுக்கு என்ன வரும்? கலப்படம் வரும், இடையில குறைபாடு வரும், பழச புதுசு வித்துருவாரு, லேபிள் பிச்சு விற்பாரு. இதெல்லாம் புரிஞ்ச கேஸ். ஒரு பிரபல கடையில லேபிள பிச்சுட்டு புது லேபிள் வைக்கிறாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் பாட்டில் நீங்க பாருங்க, நிறைய இடத்துல இது நான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன். எப்படின்னா இந்த 1.5 லிட்டர் பாட்டில் கூல் ட்ரிங்க் இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணு வாங்கினா 2 ஃப்ரீமா. உடனே இவங்க 3 பாட்டில் எது ஃப்ரீ கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு இருக்குங்க? பக்கெட் வாங்கினா மம்மி ஃப்ரீ, மம்மி வாங்கினா ஏதோ டம்ளர் ஃப்ரீ, உடனே ஓடிடுவாங்க. மக்களும் தேவையில்லை, பக்கெட்டும் தேவையில்லை. கடைசியில் லாப்லாம் இருக்கும். இது ஒரு ஹேபிட் நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஓசி கொடுத்தா எல்லாரும் ஓடி போய் வாங்குறாங்க. ஸோ சேம் திங் ஹேப்பன்ஸ். இந்த ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா இந்த கிரேஸ்ல வந்து அவங்க போய் அதில் விழுந்து வாங்குறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட்டாக இருக்கு. ஸோ அந்த இஷ்யூ நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய இஷ்யூ. பிகாஸ் இது ஆல் எங்கேஜ். அதை வந்து நான் இந்த நேரத்தில் சொல்றேன். ஸோ இது வந்து இந்த as far as the consumer cases ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம் நினைச்சேன். இந்த ஒவ்வொரு பாதுகாப்பு வழக்குகள் எடுத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் நம்ம பொருளை வாங்கினோம், ஏழை அளவு கெட்டு அந்த கலப்படம் இதெல்லாம் நிறைய நடத்தி ஜெயிச்சிருக்கேன்.
ஆயில் எக்கச்சக்கமா குடிச்சிருக்கேன். இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா கலப்படம் இல்லாத எண்ணெய் நீங்க வாங்கி வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதோட டெஸ்ட் பேராமீட்டர் அப்படி இருக்கு. கலப்படம் என்ன பாப்பீங்க? அயோடின் வேல்யூ பார்ப்போம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்ப்போம். சோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தா ஒயிட்டா கொடுத்துருக்கான். அது எதுக்காக ஒயிட்டா கொடுத்துருக்கீங்க? ஷார்ப்பா வந்து இது 13.3 இருக்கணும் நல்ல எண்ணெய்னா, தேங்காய் எண்ணெய்னா 4 இருக்கணும் அப்படின்னு கொடுக்கல, வைடா கொடுத்துருக்கோம். ஸோ வைடாக கொடுக்கும்போது ஸோ இந்த வைடா கொடுத்ததுனால அவங்க கல்பனை பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. இந்த வைடா கொடுத்தது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர் வயக்காட்டுல விளையிற நல்லெண்ணெய் ஒரு டென்சிட்டியில இருக்கும், ஒரு கலர்ல இருக்கும். பக்கத்து ஊர்ல விளையிறது ஒரு டென்சிட்டி, ஒரு கலர்ல இருக்கும். இதை பர்மிட் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்தது. ஆனா நடக்கிறது வந்து வேற பிரச்சனை. இது வந்து பொருள் சர்வீசஸ்லாம் ஜஸ்ட் ஹெல்ப் பிகாஸ் இஸ் டெல்லிங் டைம் ஜாஸ்திங்கிறதுனால சர்வீஸ் சேவை குறைபாடு. இந்த பஸ் நிறுத்தல, மின்சாரம் ஒழுங்கா வரல, கட் பண்ணிட்டாங்க வித்தவுட் நோட்டீஸ், மீட்டர் ஸ்பீடா ஓடுது, இதெல்லாம் சர்வீஸ் டெஃபிஷியன்சி இருக்குங்க. ரொம்ப கஷ்டமான வழக்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ சேவை குறைபாடு. நான் எக்கச்சக்கமான இதுவரை நான் போட்ட வழக்கு எல்லாமே ஜெயிச்சிட்டேன் பை காட்ஸ் கிரேஸ். ஒரு வழக்கு கூட தோக்கல. இந்த வழக்கு மருத்துவ சேவை குறைபாடு பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா பேஷண்ட்டுக்கும் விவரம் தெரியாது, அவரோட வக்கீலுக்கும் இன்புட் தெரியாது. சோ நீங்க எப்படி வந்து கேஸ் நடத்துறீங்க? முழுமையா அந்த மருத்துவ சேவை குறைபாடு. பிரபல மருத்துவமனை காசுக்காக என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. லோவர் அப்டமன் வயிற்று வலிக்குது, ஒரு அம்மாக்கு வயிற்று வலிக்குதுன்னு அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. நாட்டை டியூட்டி டாக்டர் தான் இருக்காரு, ஸ்டாஸ்மாப்ராக்ஸின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, வலி நிவாரணி சரியா போச்சு. சாயங்காலம் சீஃப் டாக்டர் 11 மணிக்கு வராங்க, நான் போகுமான்னு கேட்கிறேன். அனுப்பிச்சிட்டுமா அந்த பேஷண்ட? இல்ல சீஃப் டாக்டர் வரணும். சீஃப் டாக்டர் வராங்க, இது ஒண்ணும் கதை 2 காலம் இருக்கும். சீஃப் டாக்டர் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இதை நல்லா அனுப்பட்டுமா? ஏன் இருக்கு, புது ஸ்கேன் மிஷின் வாங்கிருக்கோம்ல, ஸ்கேன் பண்ணிடுவோம். ஒரு விஷயம் பாருங்க, கைனகாலஜிஸ்டுக்கு ஸ்கேன் பண்ண தெரியுமா? அல்ட்ரா சவுண்ட் கேட்டீங்களா? மைக் வச்சுட்டு தரவாங்க, அதுக்கு என்ன படிக்கணும்? ரேடியாலஜிஸ்ட். ரேடியோக்கு ஏஎஃப்எஸ் சொல்றாங்க. ரேடியாலஜிஸ்ட் படிச்சாதான் அது காம்பிடன்ட் அதிகாரி. இப்ப எல்லா டிஜிஓக்கும் கொண்டு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேட்டி 7 நாள் ட்ரைனிங் கொடுக்கணும். மிஷினை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு மாசந்தோறும் 10 ரூபா பில் பண்றாங்க. இவங்களுக்கு பார்க்க தெரியாது, பர்ஃபெக்டா பார்க்க தெரியாது. அது பர்ஃபெக்டா மண்டை யூஸ் பண்றவங்க தான் தெரியும். இது எதுக்காக அப்டமினல் ஸ்கேனை யூஸ் பண்றோம்னா, இந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு வழிகாட்டணும். கண்ணு விடாதுல, 2 கை கால் விடாதுல, அப்போ நீங்க அந்த ஸ்கேனை வச்சிருந்தா எளியா கண்டுபிடிச்சோம்னா குழந்தையை டெர்மினேட் பண்ணிடுங்க. யோசிச்சு பாருங்க, அதுக்காக தான். பட் இங்க பண்றது பாத்தீங்கன்னா இவங்க வந்து பைசா வசூல் பண்றதுக்காக மாசம் ஒருக்கா ஸ்கேன். ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, உங்க வீட்டுல பிரெக்னன்ட் வேணுக்கு மாசம் ஒருக்கா அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணோம். ஒரே ஒரு தடவை மாத்திரம் வெளியில போய் பண்ணிட்டு வரணும். பாத்துக்கீங்க, வெளியில யாரு குவாலிஃபைடு ரேடியாலஜிஸ்ட், அவருக்கு போய் பண்ணிட்டு வாங்க. அதுதான் அந்த ஒண்ணுதான் தேவை. அந்த குவாலிஃபைடு ரேடியாலஜிஸ்ட் போய் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அவருக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து இப்போ தேவையற்ற அன்வான்ட் டெஸ்ட் இந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தான் ஸ்கேன் கழிச்சாங்க, ஸ்கேன் பார்த்தாரு. அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கர்ப்பப்பை வருது, அந்த டியூபுக்குள்ள கருத்தரிச்சிருக்கு. தட் இஸ் கால்ட் டியூபல் பிரெக்னன்சி. அந்த குழாய்க்குள்ள கருத்தரிச்சு. இப்போ யூட்ரஸ்ல கருத்தரிச்சுன்னா குழந்தை பெருசா பெருசாக எலாஸ்டிக் பெருசா. டியூப்ல கருத்தரிச்சு என்ன குழந்தை பெருசாச்சுன்னா டியூபல் பர்ஸ்ட், எமர்ஜென்சி, செத்துக்கிறோம். ஸோ இதை சொல்லி இமீடியட்டா அறுவை சிகிச்சை பண்ணாங்க. இந்த அம்மா நம்பிக்கை இல்லை. இது என்ன சொல்றது, சார் இந்த காசு இல்லை சார், எனக்கு சொந்த ஒரு ராசி வரும், நான் போய் பண்ணிக்கிறேன். இன்னும் இந்த காசா எதிர்பார்த்தேன், மழையில பார்த்துட்டு அதனால காசா எதிர்பார்த்தேன். பச்சை ட்ரெஸ் போட்டு தியேட்டர் கொண்டு போயிட்டேன். தியேட்டர் கொண்டு போய் அவங்க மோமணி போட்டு வரதுக்குள்ள இந்த அம்மா அங்கிருந்து எட்டி குடிச்சு, ஏன்னா 2.5 மணி நேரம் செத்துமே போயிட்டாங்க. அங்கிருந்து எட்டி குடிச்சு நேரம் பஸ் ராசிபுரம் போயிட்டாங்க. அதுக்குள்ள அந்த டாக்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவரை பார்த்துட்டு அவரை ஸ்கேன் பண்ணிட்டு கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை இருக்கு, 11 வாரம், ஹார்ட் பீட் இருக்கு, அவர் போட்டு
2 ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. அந்த அம்மா ஏன் நம்பல தெரியுமா? அவங்க ஹஸ்பண்ட் 1 வருஷமா ஊர்ல இல்ல. ஃபேமிலி லைஃப்ல இருக்கணும் நம்பிப்போம், ஃபியூச்சர் வாங்க வச்சுக்கலாம். ஸோ இத மாதிரி தான் நம்ம வந்து கோர்ட்ல வந்து கேசஸ் நடக்குது. இந்த மாதிரி சர்ச் கேசஸ் ஓபன் தட் வழக்கு தொடர்ந்து உரிய இழப்பீடு அவங்களுக்கு நிறைய மருத்துவ சர்டிஃபிகேட் இது ஃபுல்லாவே ஃப்ரீயா பண்ணிக்கலாம். இட்ஸ் a registered voluntary organization. நேஷனல் லெவல் ஃபார் ரெசிடென்ஷியல் அதுக்காக தேசிய அளவில் விருது வாங்கியிருக்கோம். பக்கத்தில் இருக்கிற அலுவலகம் எங்க அலுவலகத்துக்கு சந்திக்கலாம். இந்த புத்தகம் கூட விருப்பப்படுறவங்க நீங்க சப்ஸ்கிரைப். இது வந்து நீங்க 500 ரூபாய் கொடுத்தா இட் இஸ் போஸ்டட் ஃபார் 5 years. மெம்பர்ஷிப்பும் 500 rupees, 1000 rupees கொடுத்தா யூ பிகம் a member. இந்த புக்கும் நிறைய கேசஸ், நிறைய எப்படி இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கிறது இதெல்லாம் கால நேரம் கருதி அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஃபோன் நம்பர் செல் நம்பர் பேரு 98 ஆர் பாலசுப்ரமணியன் என்னோட பேரு. ஆர் பாலசுப்ரமணியன் 98 427 260 48 98 427 260 48. நன்றி. அடுத்து